அனைவருக்கும் வணக்கம். நம்ம உபயோக கலச அறக்கட்டளையோட 12வது மாத கருத்தரங்கம் வந்து இப்போ நம்ம ஷாட்டை காலேஜ் போயிட்டு இருக்கு. இது வந்து சுபமாரிமுத்தை வந்து ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கோம். நிறைய பேர் அவரை யூடியூப்ல பார்த்துருக்கோம். அதை நேரடியாக வந்தது அவருடைய சில விஷயம் அது குறிப்பா வந்து சனியோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு பரிகாரங்கள் வந்து சூட்சமா எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும்னு நான் கேட்கிறேன். இந்த உபயோக கலச அறக்கட்டளை வந்து ரொம்ப போராட்டமா கரெக்டா மாசம் எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஒன்றே ஃபுல்லா நம்ம பண்றதுக்கு அதுக்கு ஒரு ஒன்றே முன்னாடியே டீமா சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நிறைய புதிய நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு வேற கலச வந்து என்னதான் எல்லாம் தேவையான இருக்கிறவங்க புதுசா வளர்றவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அது குறிப்பா பெண்களுக்கு நீங்க சங்கம் அப்படின்னாலே நமக்கு நாமக்கல் சங்கம் அப்படின்னாலே பள்ளிப்படணும் சங்கம்னு சொன்னாலே அந்த எல்லாரும் தெரிஞ்சுட்டாங்க. எங்க பெண்களுக்கு போயிட்டு வந்தா கூட இப்ப காலமான சகோதரி இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறவங்க இங்கிருந்து போயிட்டு வரது ஒரு நாள் ஆகுது. பட் நம்ம சங்கத்தை பொறுத்தவரைக்கும் திருப்பூர்ல அடையாளம் இருக்கு, பாவி படத்திலே இருக்கு, நம்ம சங்கத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. அதனால வந்து விருப்பம் உள்ள ஜோதிட சகோதரிகள் சங்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவர் மாதம் வந்து கருத்தரங்கத்துல கலந்து கொள்ளலாம். பெரிய அளவுக்கான ஒரு இதெல்லாம் கிடையாது. இருக்கிறவங்க முன்பதிவு சொல்லுங்க. விருப்பப்படுறது நான் சொல்ல நம்பருக்கு 9787 நம்பருக்கு நீங்க மெசேஜ் போடலாம். அது சொல்லலாம். நம்ம சங்கத்துல சேர்ந்துக்கலாம். இது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வளர்ந்து வர அனைத்து ஜோதிடர்களுக்கும் இது ஒரு பாதையா இருக்கும். இப்ப நம்ம பேச போற கண்டல் என்ன கண்டல் பார்த்தோம்னா தாந்திரிக பரிகாரங்கள். தாந்திரிக பரிகாரனால வர கிளைண்ட் நிறைய பேருக்கு மேக்சிமம் எந்த செலவில்லா பரிகாரம் மட்டும்தான் எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன். வீட்டுல சமையல் கட்டுக்கிற பொருள் வச்சுன்னா மேக்சிமம் நம்ம வந்து பரிகாரங்களை கொடுத்துருக்கோம் இது வரைக்குமே. இப்ப நம்ம கொடுக்க பரிகாரங்களும் அதே மாதிரியான அமைப்புல தான் வந்து வந்திருக்க விஷயத்தையுமே நான் சொல்லி ஆசைப்படுறேன். அதுல வந்து இன்னைக்கு 12வது கருத்தரங்கம் என்னோட லக்னம் விரிச்சு வரணும். என்னோட லக்னாதிபதிக்கு எங்க கிழமை பாத்தீங்கன்னா காலபுருஷத்துக்கு 14 மீனத்துல இருக்காரு. லக்னத்துக்கு 5 இருக்கும். 12வது கருத்தரங்கம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனால இன்னைக்கு காலையில இருந்துச்சு. நிறைய தகவல்கள் நிறைய எனக்கு பர்சனலா ஃபோன்ஸ் எல்லாமே நல்லபடியாக வந்துருச்சு. இந்த கருத்தரங்கத்துக்கு எனக்கு சொல்லி பாசிட்டிவ் எப்படி எங்களுக்கு கிடைச்சது பார்த்த உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம சொல்ல போற கண்டல்ஸ் வந்து அது நிறைய கண்டல்ஸ் இருந்தாலும் காலபுருஷ அடிப்படை இல்லாமல் ஜோதிடம் கிடையாது. காலபுருஷ அடிப்படையில காலபுருஷத்துக்கு முதலாம் அப்படிங்கிறது மேஷம், 2வது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஷபம். எந்த பாவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாவத்துடைய முழு நட்சத்திரம் தான் வேலை செய்யும். உடஞ்ச நட்சத்திரத்துக்கு மதிப்பு போகாது. ரிஷபத்துல கட்டிய நட்சத்திரம் 2-3 பாதம் இருக்கும். மிருகசீரிஷம் 1-2 பாதம் இருக்கும். அந்த முழு நட்சத்திரம் எது பாத்தீங்கன்னா ரோகிணி மட்டும்தான் இருக்கும். அப்போ மேஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல அஸ்வினி இருக்கும், மரணி இருக்கும். இருந்தாலும் அஸ்வினி வந்து கேதுவோட நட்சத்திரம், அதெல்லாம் எடுத்துக்க கூடாது. மணி நட்சத்திரத்தை தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பாவத்துக்குள்ள போறீங்கன்னா அந்த முழு நட்சத்திரம் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம பரிகாரமா எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்லா பயன்படும். 12 லக்னத்துக்கும் நான் சொல்ல முடியுமானா நீங்க அந்த டைம் பத்தாது. பட் ஒரு லக்னத்துக்கு நான் சொல்றேன். மேஷ லக்னத்துக்காக யாரும் மேஷ லக்னத்துக்கு 2வது வீடு ரிஷபம். ரிஷபத்துக்குள்ள முழு நட்சத்திரம் ரோகிணி. மேஷ லக்னத்துக்காரங்க பண விஷயத்துல நல்லா பொருளாதாரம் வரணும், பண விஷயத்துல நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரக்கார நபர்களை அவங்க கூட வச்சுக்கணும். ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட வச்சுக்கலாம். ரோகிணின்னு ஒரு பெண் கூட நமக்கு இருந்தாலும், ரோகிணிங்கிற சகோதரி இருந்தாலும் சரி, ரோகிணிங்கிற மனைவி இருந்தாலும் சரி, அவங்க பேர்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம். அவங்க கூட வச்சுட்டு கூட கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க அவங்களுக்கான காரியம் கைகூடும். உங்க சகோதரியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருக்கலாம். மொத்தத்துல அந்த ரோகிணிங்கிற நட்சத்திரமும் வேலை செய்யும், ரோகிணிங்கிற பேர் நாமும் வேலை செய்யும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். பேர் மேக்சிமம் நட்சத்திரத்துல பேர் கூடாது. நிறைய பேர் நட்சத்திரத்துக்கு பேர் வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க, அஸ்வினி வச்சிருப்பாங்க, அஸ்வினி வச்சிருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரம் பிறந்திருப்பாங்க, ரோகிணி வச்சிருப்பாங்க, ரோஹித்னு வச்சிருப்பாங்க. அப்ப நட்சத்திர பேர்கள்ல பரணி நட்சத்திரம் பிறந்து பரணி வச்சிருப்பாங்க. நட்சத்திர பேர்கள் வச்சு பெரும்பாலும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரன் ரோகிணி நான் சொல்லையா, ரோகிணி நட்சத்திரத்துல மனவருக்கு நிறைய கசப்பை சந்திச்சு அவங்க வந்து இயற்கையாவே வருவாங்க. பணம் கொடுத்து பொருளாதாரம் கொடுக்கும், ஆனா மனவாக்கில கசப்பு கொடுக்கும். நட்சத்திர பேர்கள் வந்து கொஞ்சம் பார்த்துதான் இருக்கு. விசா நட்சத்திரம் விசாரம், சுவாதி நட்சத்திரத்துல வந்திருப்பாங்க, அவங்க பேர் சுவாதியா வச்சிருப்பாங்க, சுவாதின்னு வச்சிருப்பாங்க. சுவாதி சுவாதியா செக் பண்ணி பிராண்டா பொருளாதார ரீதியா வந்துடுவாங்க. குடும்ப வாழ்க்கை ஒரு கசப்பு இருந்துட்டே இருக்கு. அப்போ ஜோதிடத்துக்கு சொல்ல நட்சத்திர பேர்களை
மக்களுக்கு வைக்க வேண்டாம். நட்சத்திர பேர்களை வைக்கிறதுனால நிறைய மக்கள் அனுபவத்தை கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த நட்சத்திர பேர்களை வைக்கிறது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னா இன்னும் அடுத்த அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் விஷயத்தை நான் சொல்லிடுவேன். அப்போ மேஷலக்னத்துல பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க கூட வச்சுக்கலாம், அல்லது ரிஷப லக்னமா இருந்து அவங்க லக்னம் புள்ளி ரோகிணி விழுந்திருந்தாலும் இது வந்து ரொம்ப புதுசா போனா அப்படியே ரோகிணி நட்சத்திரத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும். மேஷலக்னத்துக்காரங்க பண்ணணும். இதே மாதிரி ரிஷப லக்னமா இருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டாவது மிதுனம், மிதுனத்துல முழு நட்சத்திரம் எதுவா இருக்குன்னு வழியில திருவாரூர் தான் வரும். அப்ப திருவாரூரோட நட்சத்திரத்துக்காரங்க கூட வச்சுக்கிறது அவங்க நல்ல பினான்ஸ் இருக்கும். ரிஷப லக்னத்துக்காரங்க திருவாரூர் நட்சத்திரத்துக்காரங்க ஒரு நபர் ரெண்டா வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிளைண்ட், நான் திருவாரூர் நட்சத்திரம், எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப வேலை இல்லாம ரொம்ப செட்டிலாகி ஒரு சென்னையில இருந்து கால் பண்ணாங்க. உள்ள வரும்போது நான் எனக்கு அவங்க கஸ்டமராக உள்ள வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு உள்ள போய் அவங்க ஒரு கட்டத்துக்கு நமக்கு அவங்க படிப்படியே வளர வளர எதனால சொல்றது சப்போர்ட் இருக்கிற அளவுக்கு அவங்க எதிர்பார்த்து பண்ண போறது நம்ம உள்ள போனா அவங்க மாறும். அப்ப நம்ம நட்சத்திரம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்குறது எதனால அவங்க லக்னம் விஷயமா இருக்கணும். நான் திருவாரூர் நட்சத்திரம், நான் அவங்களுக்கு ஜாதகம் பார்த்து நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி தான் இந்த சூட்சமத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அடுத்தது தானிய பரிகாரத்தில் நான் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்க எடுத்துக்கீங்க, அது கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். இன்னொரு சூட்சம் பரிகாரம் மிதுன லக்னம், துலா லக்னம், கும்ப லக்னம், இந்த 3 லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பணம் வரவு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மிதுன லக்னம், துலா லக்னம், அடுத்தது கும்ப லக்னம், இந்த 3 லக்னத்துக்காரங்களுக்கு பண பிரச்சனையே வரக்கூடாது. பணம் பொருளாதாரம் எப்பவுமே வந்துட்டு என்ன வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் கோயிலுக்கு போயிட்டு நீர் நிறைந்த நீராடிட்டு அந்த கோயில் ஒரு பொங்கல் வச்சு வழிபட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் பொருளாதார பிரச்சனை எனக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 2வது வீடு கடகம், அது நீர் வீடு. துலா லக்னத்துக்கு 2வது வீடு விருச்சிகம், அதுவும் நீர் வீடு. கும்ப லக்னத்துக்கு 2வது வீடு மீனும், அதுவும் நீர் வீடு. நீர் நம்ம 2வது மாதத்தை ஆக்டிவேஷன் பண்ணாங்க பணம் அது வரும். இந்த மாதிரி நம்ம ஆக்டிவேஷன் 3 லக்னத்துக்காரங்களுக்கு இந்த பரிகாரமா நம்ம யூஸ் பண்ண முடியும். இதுவே வந்து நெருப்பு வீடா வருது வச்சுக்கோம். மீன லக்னத்துக்காரங்களுக்கு 2வது வீடு வந்து மேஷம். இதே சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு கடகம், கடக லக்னத்துக்காரங்களுக்கு பாருங்க 2வது வீடு வந்து சிம்மமா வரும். விருச்சிக லக்னத்துக்கு 2வது வீடு எதுவும் வரும்னு பாத்தீங்கன்னா தனுசு வரும். இயற்கையா இந்த 3 மீனம், கடகம், விருச்சிகம், இந்த 3 லக்னத்துக்கு பிறந்தவங்க அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலை போயிட்டு வந்தாங்கன்னாலும் பணம் வரும். அக்னி உபயோகமான ஒரு அணையா விளக்கு வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு பணம் பொருளாதாரம் இருக்கும். ஒரு கோமத்துக்கு உதவி பண்ணாங்கன்னாலும் அவங்களுக்கு பணம் வரும். முடியலையா டெய்லி சோட காமிங்க, டெய்லி நீங்க சோட காமிக்க 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 அவங்களுக்கு தனது பணம் பொருளாதாரம் வெட்டி வந்தே தீரும் அப்படிங்கிற விஷயத்தையும் இதை நான் சொல்லிட்டு ரொம்ப ரைட்டான ரொம்ப சின்ன கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இல்ல சார் 6 பேருக்கு நீராட முடியும் சார் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பன்னீர் வாங்கி கொடுங்க, இளநீ வாங்கி கொடுங்க. நீர் கூட நீங்க கோயிலுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னால கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு பணம் வரும், மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு பணம் வரும், துலா லக்னத்துக்காரங்களுக்கு பணம் வரும். அப்போ அபிஷேகம் பொருள் பண்ணாலும் சரி, விநாயகர் அபிஷேகம் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு பினான்ஸ் பிரச்சனை வராது. இதை இப்படியே பண்ணலாம். நாம என்ன சார் பண்றது, காற்று லக்னமா இருக்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா காற்றுக்கு என்ன சார் பரிகாரம்னா நீங்க ரிஷப லக்னமா இருக்கீங்க, கன்னி லக்னமா இருக்கீங்க, மகர லக்னமா இருக்கீங்க, 3 லக்னத்துக்கு நீங்க பிறந்தீங்க. உங்க லக்னத்துக்கு 2வது வீடு என்னவா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து காற்று வீடு, மிதுனம் காற்று ராசியாகவும், துலாம் காற்று ராசியாகவும், கும்பம் காற்று ராசியாகவே வருது. காற்று சாந்தாணி போக போறது, ஊதுபத்தி வந்திருக்கிறது. அந்த ஊதுபத்தியோட ஸ்மெல் வந்து அந்த கோவிலுக்கு உங்க வீட்டுல டெய்லி நீங்க உங்களுக்கான பினான்ஸ் பொருளாதார பிரச்சனை. நீங்க இப்போ இந்த லக்னத்துல பிறந்தவங்க எல்லாமே ரிஷப லக்னம், மகர லக்னம், கன்னி லக்னத்துல பிறந்தவங்க ஊதுபத்தி டெய்லி வீட்டுல 10 வருஷம் போனா பணம் வரும். ஊதுபத்தி கோவில்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் பணம் வரும். காற்றுக்கான நறுமணம் சார்ந்த பரிகாரம் பண்ணும்போது அவங்க நல்ல மாற்றம் வந்து போகுது. கோயிலுக்கு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், ஃபேன் காற்று தாங்க. அப்ப காற்று தத்துவத்தை நீங்க ஆக்டிவேஷன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பினான்ஸ் ரீதியான பொருளாதார சார்ந்த விஷயங்கள் வேணும். அடுத்தது நிலம் அப்படின்னு சம்பந்தப்படக்கூடிய மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு 2வது வந்து நிலராசி வரும். அடுத்தது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு 2வது சொல்லக்கூடிய கன்னி நிலராசியா வந்து வரும். அப்போ நிலம் தனுசு லக்னத்துக்காரங்களுக்கும் 2வது வீடு நிலம். நில தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த லக்னத்துக்காரங்களுக்கு பணம் அளவுக்கு தாந்திரிக பரிகாரமாக நிலம் சம்பந்தமான பொருள் வாங்கி கொடுக்கிறது. ஒரு கோயில்ல போய்
நிலத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கூண்டு வைக்கிறது, ஒரு தென்னை மரம் வைக்கிறது, அந்த கோயிலுக்கு நில சம்பந்தமான பரிகாரங்கள் பண்றது, அந்த கோயில கட்டட வேலைக்கு பொருட்கள் வாங்கி வைக்கிறது, கட்டட சம்பந்தமான பொருட்கள் உதவி பண்ணீங்கன்னாலும் இந்த 3 லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் பணம் வரும். மேஷத்துக்கும் சரி, அடுத்தது நான் சொல்லக்கூடிய இந்த தனுசு லக்னத்துக்கும் சரி, சிம்ம லக்னத்துக்காரர்களும் நில சம்பந்தமான விஷயத்துக்கு வீடு கட்டுறதுக்கு பொருள் வாங்கி கொடுத்தாலும் சரி, அவன் கோயில் கட்டுறதுக்கு கட்டுமானம் பண்ணி வாங்கி கொடுத்தாலும் சரி, சூப்பரா பணம் பொருளாதாரம் பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அடுத்தது ஒரு எண்கணிதத்துல ஒரு பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது வந்து ஒரு பணமே வரல, கேட்டு பக்கம் பணம் கிடைக்கல, லோன் அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு கிடைக்கல, கைக்கு பணம் வந்து என்ன சார் வெளியே சொல்லியிருக்கேன். காலபுருஷத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கரன் இல்லைங்களா? அப்ப சுக்கரனோட 6ஆம் இடம் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள முழு நட்சத்திரம் எதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரோகிணி. ரோகிணியோட எண் வந்து பாத்தீங்கன்னா 2. 2 6 நம்ம எழுதணும். 62 எழுதக்கூடாதுங்க, 26 வந்து எழுதணும். 62ங்கிறது சுக்கரனை தாண்டிய சந்திரன் நாங்க சொல்லுவோம். 26 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எண்கணிதத்துக்கு நல்லா பாசிட்டிவ் வந்து சந்திரனை தாண்டிய சுக்கரன் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அப்போ 26 அப்படிங்கிற எண்ணை 26 முறை எழுதாம வெறும் 26 மட்டும்தான் எழுத போறீங்க. ஒயிட் கார்டு எடுத்துக்கிறீங்க, ஒயிட் கார்டு வந்து குழந்தை கொடுத்து எடுத்துக்கிறீங்க. இன்னையில இருந்து 26 நாளைக்கு 26 என்ற இந்த எண்ணை நான் எழுத போறேன். 26 நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்து எழுதிட்டு நீங்க 26 எண்ணை எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சு போனீங்கன்னாலும் உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயத்தை கையில வந்து 26 எழுதிட்டு போனீங்கன்னாலும் உங்களுக்கு பணம் வரும். சந்திரன் சுத்தம் சேர்க்க பண பொருளாதாரத்துக்கு ரொம்ப பலமா வேலை செய்யறதுனால 26 வந்து நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து இன்னொரு விதமா தாந்திரிக வழியாருக்கு நான் சொல்ல விஷயம் கேட்டீங்கன்னா வெத்தலை. வெத்தலை இல்லாம எதுவுமே இல்லை. எந்த வீட்டுல வெத்தலை செடி இருக்கோ அந்த வீட்டுல மக்கள் பிரச்சனை வராது. எந்த வீட்டுல வெத்தலை செடி காய்க்கோ அந்த பணம் பொருளாதார பிரச்சனை சொல்லுவோம். இது இயற்கையா காலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப நான் சொல்ல பொறுத்த என்னன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு கரும்பு சர்க்கரையில சர்க்கரை பொங்கல் வைக்கணும். சர்க்கரை பொங்கல் வைக்கிறீங்க, அந்த கரும்பு சர்க்கரையில போட்டு நீங்க சர்க்கரை பொங்கல் வச்சுக்கிறீங்க. அந்த சர்க்கரை பொங்கல் வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆரியம்மன் கோயில் போயிட்டு சாமிக்கு நீங்க பொங்கலை படைச்சிட்டு வெத்தலை எடுத்துக்கணும். அந்த சாமிக்கு காணிக்கை கொடுத்துட்டு காலத்துக்கு வைக்கிறீங்க. அதாவது காலத்துக்கு வைக்கும்போது சரி, வெத்தலையில ஒரு கைப்பிடி பொங்கலை போட்டுட்டு பக்கத்துல செடி கொடி பக்கத்துல போயிட்டு அந்த பொங்கல் எடுத்து கீழே போட்டணும். இல்ல வெத்தலை வந்து நீங்க வச்சு தந்தாலும் சரி, வெத்தலையோட சக்கரை பொங்கல் நீங்க கீழே வச்சுட்டீங்கன்னா அது யார் சாப்பிடுவாங்க? எறும்பு தான் சாப்பிடும். எறும்பு எந்த அளவுக்கு நம்ம சக்கரை பொங்கலை நம்ம சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு பணம் போராட்டத்தில் இருக்கிற நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தீரும். இல்ல எறும்புக்கு உணவு கொடுத்து நல்லா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து கோலம் போடுவாங்க. வீட்டு வாசல கோலம் போடும்போது எறும்புகள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால இப்ப எல்லாமே மாறிடுச்சு. எறும்பு எந்த வீட்டுல இருக்கோ அந்த இடத்துல பணம் நல்லா இருக்கும். கருப்பு எறும்பா இருக்கும், செவ்வெரும்பு இருக்கும். செவ்வெரும்பு அந்த வீட்டுல அதிகமா இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து கெட்ட வைப்ரேஷன் இருக்கு, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு இருக்கும். கருப்பு எறும்புல சின்ன எறும்பு வரலாம், கட்டெரும்பு வரக்கூடாது. கட்டெரும்பு வந்துச்சுன்னா அந்த வீட்டுல உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இது நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ சக்கரை பொங்கலை வெத்தலையில வச்சும் வைக்கலாம். வெத்தலை வச்சு நீங்க கொஞ்சம் நீங்க போடலாம். இப்படி நீங்க போடும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க அடுத்தது இன்னொரு பரிகாரம் என்ன சாப்பிட்டீங்கன்னா பணம் பெருகும். டைட்டிலே பணம் பெருகும். பெருகிறது அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் குளிகை நேரம் மட்டும்தான். குளிகை நேரத்துல நம்ம என்ன பண்ணாலும் அது பெருகும்ன்றது ஐதீகம். குளிகை நேரத்தில் தங்கவாங்க தங்கமா வாங்கிட்டு இருக்கோம். குளிகை நேரத்தை எது பண்ணாலும் பெருகும்போது எல்லா மக்களுக்கும் பாம்பு மக்களுக்கும் தெரியும். இதுல என்ன கிளம்புவாங்கன்னா அது ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில்ய நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் புதன்கிழமை அன்னைக்கு வரும்போது புதன்கிழமை அன்னைக்கு குளிக்க நேரமான 10 to 12 நீங்க நல்லா வாங்கினீங்கனாலோ இல்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கனாலோ இல்ல பணத்தை உள்ள கடன் அடைச்சிங்கனாலோ எல்லாமே படப்படம் தீரும். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். பட் இது வந்து ரொம்ப ரேரான இந்த ஆப்ஷன் வரும். புதனோட நட்சத்திரமும் வரணும், புதன்கிழமையும் வரணும்னா ரேர். ஆனா புதன்கிழமை எப்பவுமே வரும் இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் வந்து வாரத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு புதன்கிழமையும் வரக்கூடிய குளிகை நேரத்துல நீங்க அந்த கடன் சம்பந்தமான விஷயத்தை அடைச்சு பார்க்கணும். அடுத்தது ஒரு தொழிலுக்கு நீங்க பணம் போட்டு எடுக்கிற விஷயமா இருக்கலாம். இது நீங்க குளிகை நேரத்துல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றது, குளிகை நேரத்துல பணம் நீங்க வர பண்ணீங்கன்னா பண பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அப்போ குளிகை நேரம் முதன்கிழமை வரக்கூடிய குளிகை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா பினான்சியலா எந்த விதமான ஒரு தொகை வராம நம்ம பார்க்கணும்.
இதையும் நீங்க பயன்படுத்தலாம். அடுத்தது 2 லக்னமா வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. மேஷம் பாருங்க, ரிஷபம் பாருங்க, கடகம் பாருங்க, இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பரிகாரம் 2, 5, 8, 11. ரெண்டாவது வீடு அப்படிங்கிறது சின்ன பணம். 5வது வீடு வந்து அதுல இருந்து 2வது வீடு 2000 ரூபாய், 5வது வீடு ஒரு 5000 ரூபாய், 8வது வீடு ஒரு 8000 ரூபாய், 11வது வீடு 16,000 கணக்கு வச்சுக்கோங்க. உங்க லக்னத்துக்கு 2, 5, 8, 11 கூடிய கிரகத்துடைய தானியத்தை நீங்க உங்க வீட்டுல வச்சிருந்தீங்கன்னாலும், உங்க பத்துல வச்சிருந்தாலும், உங்க பணம் வைக்கக்கூடிய அறைகளை நீங்க வச்சிருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு பண பொருளாதார பிரச்சனை வராது. உதாரணம் மேஷலக்னம் வச்சுக்கோங்க. மேஷலக்னத்துக்கு 2வது வீடு சுக்கரன். சுக்கரனோட தானியமான பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளை சக்கரை எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன். மேஷலக்னத்துக்கு 5வது வீடு சிம்மம். சிம்மத்துக்கான தானியம் எதுன்னு கேட்டீங்கன்னா கோதுமை. மேஷலக்னத்துக்கு 8வது வீடு விருச்சிகம். விருச்சிகத்துக்கான தானியம் எந்தையும் எடுத்துக்கலாம், துவரம் பருப்பும் எடுத்துக்கலாம். மேஷலக்னத்துக்கு 11வது வீடு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கீழான எள்ளு, சக்கரை, கோதுமை, துவரம் பருப்பு, கருப்பை. இந்த 4 ஸ்பூன் போட்டு மஞ்சள் துணியில போட்டு முடிஞ்சு அதை நீங்க வீட்டு வாசல வச்சாலும் சரி, இல்ல பணம் வைக்கக்கூடிய அறைகளை வச்சாலும் சரி, பணம் சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனை வந்து கண்டிப்பா நீங்க விஷயத்தையும் எடுத்துக்கணும். அடுத்தது சுக்கரனோட ஆதிக்கம் நிறைஞ்சது எதுன்னு கேட்டீங்கன்னா கல்கண்டு. அது பொடி கல்கண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? சின்ன கல்கண்டு பாத்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரியே இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ கண்ணாடி பவுல் எடுத்துக்கணும். அந்த கண்ணாடி பவுலுக்குள்ள ஃபுல்லா நீங்க வந்து கற்கண்டை போட்டு நிரப்பிக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 பண்ணணும். காலையில தான் பண்ணணும். 6 to 7 மணிக்குள்ள இந்த பூஜை ரூம்ல கண்ணாடி பவுல் வச்சு அந்த கண்ணாடி பவுலுக்குள்ள இந்த கற்கண்டை போட்டு அதை வச்சு சாமி கும்பிட்டு இன்னையில இருந்து 48 நாட்களுக்குள்ள எங்களுக்கு பண பொருளாதார பிரச்சனை நீங்களும் மனசார வேண்டிக்கிட்டு அந்த கற்கண்டுக்குள்ள 3 லவங்க பட்டைய சொருகி வச்சுக்கணும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் 9 ஏலக்காய் நீங்க அதை போட்டு வச்சுக்கலாம். அது ஓப்பனா இருக்கணும். எறும்பு வர மாதிரி தெரிஞ்சா அதை சுத்தி எறும்பு சாக்லேட் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். தப்பு போட்டுட்டு இந்த பூஜை வச்சுக்கணும். 48 நாள் கழிச்சு அதை அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் ஏதாவது செடிகிட்ட நீங்க போடலாம். அதையும் எறும்பு சாப்பிடும்போது இந்த தோஷத்துக்கிற விஷயம் வந்து வெளியே போய் பாசிட்டிவான விஷயம் வந்து உள்ளுக்குள்ள இதை நீங்க பண்ணினாலும் பண பொருளாதாரத்துக்கு தரங்களும் பணம் பெருகும் அப்படிங்கிற விஷயத்தையும் பொதுவாகவே பணம் வைக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி அவசியம் பணம் வைக்கிற இடத்துல எப்பவுமே நீட்டா பெரியவங்க சொல்லக்கூடிய பச்சை வைப்போம் இதெல்லாமே நீங்க பயன்படுத்த ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ஹைலைட்டா அந்த இடத்துல எதை தெளிச்சு விட்டாங்கன்னா குழந்தை தீர்த்தம். பொதுவாகவே குழந்தை தீர்த்தத்தை நம்ம யாரும் இருக்கிறாங்க தெளிக்கிறாங்க. ஆனா வீடியோக்குள்ள பணம் வைக்கிற அறையில குலதெய்வத்துடைய தீர்த்தத்தை தெளிச்சுட்டு அங்க நம்ம பணம் வச்சு எடுத்தோம்னா டோட்டலாவே இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும். மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்லக்கூடிய எதுன்னு கேட்டீங்கன்னா வெள்ளை பசு மட்டும் சொல்லுவோம். அந்த வெள்ளை பசு மாட்டுக்கு நம்ம உணவு கொடுத்தாலும் அது வெள்ளிக்கிழமை நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்ல கொடுக்கும். எந்த மாட்டுக்கு நம்ம உணவு கொடுக்குறோமோ அந்த மாட்டுக்கு போயிட்டு அந்த மாட்டுடைய சாணத்தையே நம்ம எடுத்து வந்து அந்த வீட்டுல வந்து சிவலிங்க வடிவ குடிச்சாலும் சந்தோஷம். அல்லது பிள்ளையார் குடிக்கிற மாதிரி குடிச்சு அதை நீங்க வீட்டுல வச்சு பாருங்க. அண்மையோட உங்களுடைய கரும தோஷம் விலகும். பணம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க விஷயத்தும் நான் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்த நமக்கு இருந்தாங்க கூட ஒவ்வொரு அடுத்தடுத்த மீட்டிங்கும் பேசிக்கலாம். இந்த மீட்டிங் போடவே இந்த மீட்டிங் எப்படி நம்ம கலந்துருக்க பாசிட்டிவ் கிடைச்சதோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நான் சொன்ன விஷயங்கள அதான் ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப எளிமையான பணிகள் கொடுத்துருக்கோம். இதை நீங்க பண்ணி ஃபாலோ பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஜாதகம் பார்க்கறதுக்கு போறவங்க, அந்த வாஸ்து பார்க்கறதுக்கு போறவங்க, ராஜத்துல என்கிடம் வாஸ்து இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல என்கிட்ட வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செல்வனோட செல்வங்கள் பகுதியில வந்து தொழில் தானே சொல்லுவோம். அது நிறைய பேர் நமக்கு எடுத்து கைடு மாற்றம் நிறைய பேர் போட்டுருக்கீங்க. அதுக்குதான் ரிப்ளை யூடியூப் பையன் கொடுக்குறேன். நீங்களாவே இப்ப நான் டபுள் செவன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குமார் நான் டபுள் செவன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு என் நம்பரை பார்த்து நிறைய பேர் டபுள் செவன் எடுத்து எனக்கு சாப்பிடுறீங்க. அப்படி எடுக்கக்கூடாது. என்னோட நம்பர் டபுள் செவன் எனக்கு கேது ஆகிட்டோம். கேதுனா அறிவை போட்டு தொழில் பண்ணக்கூடிய இந்த தொழில் பண்ற எனக்கு அதை ஒத்து வரும். நிறைய பேர் டபுள் செவன் வச்சுட்டு வேற மாதிரி எடுத்துக்க வேண்டாம்.
கேன்சல் பண்ணாம நம்பர் எடுக்காதீங்க. கேட்டு கூட நம்பர் எடுங்க. நம்பர் எடுத்துட்டு யூஸ் பண்ணாதான் அது ஒர்த்து கிடைக்கும். ஜென்ரலான நம்பர் எடுக்காம ஒரு ஜாதகத்தோட அனலைஸ் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் எடுத்தீங்கன்னா அது நல்லா பாசிட்டிவா கொடுக்குன்னு சொல்லி நான் சொல்றேன். ஜாதகம் விருப்பப்படுறவங்க கால் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் மெசேஜ் போடுங்க. மேக்ஸிமம் போன் எடுக்காத நிறைய சமயங்கள் ஓட்டிக்கலாம். இது 9787779955 இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு போடுங்க. நான் 955 சொல்லிக்கிறேன். மீண்டும் இதே போல் அடுத்த கிடைப்பது உங்கள் குமார்.